என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரம் உணர்வு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் வாசிக்கப்படுகிற வசனங்களை நாம் வேதாகமத்தை கையில் எடுத்து வாசிக்க உங்கள் உள்ளத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவாராக. அதனால் வாசிக்கிற வசனங்களை கவனிங்கள், நீங்களும் வாசிங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 11 15 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். இவைகளை அவர் சொல்லின பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடையாதிருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு எது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்போது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, தகப்பனே, லாசரு அன்போடு கூட அழைத்தார்கள் சுவாமி. வருகிறேன் என்று சொல்லி தாமதமாய் போனாலும் கூட உம்முடைய நாமம் மகிமடைபடி நீர் மீண்டுமாய் லாசருடைய வீட்டிற்கு ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு இணங்கி நீங்க கடந்து போனது போல இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நோக்கி கூப்பிடுகிறார்கள் சுவாமி. இந்த கால வேளையில கூப்பிடுகிற ஒவ்வொரு இல்லத்திலும் உங்களுடைய பிரசனம் இறங்கி வரட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிறார்கள் சுவாமி. சிலருக்கு வேலை இல்லையே, என்னுடைய வேலை நிரந்தரமா இருந்த வேலையை எடுத்து விட்டார்கள் என்று சொல்லி கலங்கி இருக்கிறார்கள் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே வேலை இல்லாத நிமித்தம் கடன் பட்டு போயிருக்கிறார்கள் அப்பா. இந்த கடனை நான் எப்படி தீர்ப்பேன், இந்த கடன்காரர்கள் என்னை தொல்லை செய்கிறார்கள் என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டிற்கு நீங்க கடந்து போங்கப்பா. நீங்க இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில கண்ணீரும் வேதனையும் இருக்கும் ஆண்டவரே. தயவு கூர்ந்த இந்த ஜபத்தின் வழியா, இந்த நிகழ்ச்சியின் வழியா ஒவ்வொரு வீடுகளுக்கும் நீங்க கடந்து போய் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எதற்காக ஆண்டவரை மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அந்த மன்றாட்டுகளை கர்த்தர் நிறைவேற்றுங்க. நல்ல வேலைகளை கொடுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியின் வழியா ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதித்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படியே செய்தமைக்காய் நன்றி. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.